வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் பார்க்க போறோம். அந்த டாபிக் என்னன்னா, சென்னையில மட்டும் எப்படி லேண்ட் பிரைஸ் வந்து ராக்கெட் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகுது. அதை பத்தி உங்களுக்கு சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சென்னையில வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து ரேபிட் ரேட்ல இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் இருக்கு. அந்த 4 பாயிண்ட் ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டி எக்ஸ்பெண்ட் ஆயிட்டு இருக்கு. அந்த எக்ஸ்பெண்ட் ஆகிறது தான் ஃபர்ஸ்ட் ரீசன். பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே சென்னையோட மெயின் ஏரியால இருந்து கொஞ்சம் அவுட்டர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவுட்டர் பாத்தீங்கன்னா லைக் குன்றத்தூர், ஸ்ரீபெரும்புத்தூர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மலையம்பாக்கம், பூந்தமல்லி, மண்டலூர், தாம்பரம் அந்த சைட் சரௌண்டிங்ல வந்துட்டாங்க. அந்த சைட்லயே பிஃபோரா பாத்தீங்கன்னா 10 லேக் தான் ஈஸியா பிளாட் வாங்க முடியும். பட் இப்ப பாத்தீங்கன்னா 10 லேக்ஸ் இருந்தா அந்த பிளாட் வாங்க முடியாது. ஈவன் தோ 20 to 30 லேக்ஸ் இருந்தா கூட பிளாட் வாங்க முடியல. ஏன்னா ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா இப்பவே தெரிஞ்சு 5000 6000 மேல போயிடுச்சு. இந்த ஏரியா சொந்த ஏரியா எல்லாத்துக்குமே 6000 போயிடுச்சு. இது ஒரு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா பாயிண்ட் 1. பாயிண்ட் 2 பாத்தீங்கன்னா மெயின் வந்து மெட்ரோ அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் தான். இப்போ பார்த்தீங்கன்னா சென்னை முழுசாவே மெட்ரோ அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அந்த ஒரு ரீசனும் பார்த்தீங்கன்னா ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து ஈஸியா ஆஃபீஸ் போயிட்டு ஆஃபீஸ் வரலாம்னு சொல்லிட்டு மக்களோட தாட் இருக்கு. அதை பேஸ் பண்ணியும் நிறைய பில்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் நிறைய இருக்கு. அதனால இங்க லேண்ட் வாங்க கண்டிப்பாக ஃபியூச்சர் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஒரு ரீசனை சொல்லி ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டியும் இருக்கு. அது ஒரு மெயின் ரீசனா இருக்கு. அதான் பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3னா ஐடி பீப்புள். இந்த ஐடி பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா ஐடி பீப்புள் அண்ட் ஐடி கம்பெனிஸ். ஐடி கம்பெனி பாத்தீங்கன்னா இப்ப சென்னையில ஆல் ஓவர் போரூர் சரௌண்டிங்ஸும் சரி, சோழிங்கநல்லூர், அப்புறம் சிறுசேரி, அப்புறம் அம்பத்தூர் இந்த மெயின் ஏரியா கொஞ்சம் பாத்தீங்கன்னா அங்க எல்லாமே ஐடி கம்பெனிஸ் இருக்கு. ஐடி கம்பெனிஸ் இருந்ததுன்னா ஐடி ஜாப் அதிகமா இருக்கும். ஐடி ஜாப் இருந்ததுன்னா பீப்புளுக்கு வந்து ஹவுஸ் தேவைப்படும். ஹவுஸ் தேவைப்படுதுன்னா ஹவுஸ் இப்ப ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அப்பார்ட்மெண்ட்ஸ் தேவைப்படும். அப்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லா ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா இப்ப லேண்ட் தனியா இருந்தா லேண்ட் வீடு கட்டி தனியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அது தேவைப்படும். இந்த ஒரு ரேபிடான இன்க்ரீஸ்னால கூட லேண்ட் வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். இதுவும் ஒரு மெயின் ரீசன் பாத்தீங்கன்னா சென்னையில வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் இந்த ஐடி கம்பெனியும் அந்த ஐடி பீப்புள் அதிகமா வந்து ஜாப் வந்து இது பண்றதாலே ஒரு மெயின் ரீசன். 4th ரீசன் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாருமே லேண்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு மெயின் ரீசன். எஸ்பெஷலி மிடில் கிளாஸோட ட்ரீமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட்னு ஒன்று வாங்கி வச்சுக்கணும். ஃபியூச்சர்ல இருக்குது ஏதாச்சும் ஒரு கஷ்டம் வந்ததுன்னா நம்ம வித்து ஈஸியா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி கையில இருக்கிற காசு எல்லாத்தையும் போட்டு ஒரு லேண்ட் வாங்கி வச்சிருக்காங்க. அந்த ஒரு ரீசனும் காரணம் பாத்தீங்கன்னா இந்த 4 பாயிண்ட் தான் மெயின் ரீசன். சென்னையில வந்து ரேபிட் லெவல்ல வந்து ஸ்கொயர் ஃபீட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு மெயின் ரீசன் இதுதான். அது இல்லாம பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் சாய்ஸ் என்ன பாத்தீங்கன்னா ஒரு மனுஷனா பிறந்தா எல்லாருக்குமே ஒரு வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கும். எந்த ஒரு பையன் உலகத்துல சின்னதா குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ஆசை. நம்மளும் இது மாதிரி ஒரு வீடு கட்டணும், நம்மளும் இப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை ஆசைப்படும். ஆனா இப்ப எல்லாருமே ஆசைப்படுறாங்க. இப்ப வளர்ந்து வந்த குழந்தை அந்த குழந்தை வந்து இளைஞரா ஆயிடுச்சுட்டு இளைஞரா ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. அந்த ஆசைக்கு தேவையான சம்பளம் இந்த சமுதாயத்துல நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா சுத்தமா இல்லை. ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப ஸ்கொயர் ஃபீட் ரேட் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆனா சம்பளம் வந்து அதே மாதிரிதான் இருக்கு. சம்பள லெவல்ல இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே என்னோட நாலேஜை பொறுத்த வரைக்குமே அந்த அளவு பெருசா எந்த சேஞ்சஸும் இல்லை. அதுதான் ஒரு மெயின் ரீசன். இப்ப சென்னையில ஒரு பையன் வளர்ந்து ஒரு மெச்சூரிட்டி லெவல்ல இருந்து ஒரு ஐடி கம்பெனில ஜாபோ இதுதான் ஏதோ பிசினஸ் ஜாப் கெட் பண்றானோ அவன் ஆசைப்பட்டு இப்ப பாத்தீங்கன்னா லைக் எப்படி சொல்றது போர் தான் அவன் வந்து ஆசைப்பட்டிருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து இப்ப 2022 இருக்கான். ஓகேங்களா. 22ல பாத்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 5000 இருக்கும். ஆனா அவனோட சம்பளம் என்ன பாத்தீங்கன்னா அவன் கரியர் ஸ்டார்ட் பண்ண வந்து 3.5 லேக்னா 3.5 லேக் 25,000 அவனால அந்த ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட் 6 இன்ச்சு 30 லட்சம். அப்போ ஒரு பிளாட்டோட வேல்யூ வெறும் 600 ஸ்கொயர் ஃபீட் 30 லட்சம்னா அவனால எங்க போகுது. அது இல்லாம இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்ப நீங்க 30 லட்சத்துக்கு லேண்ட் ஆனாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் காசே 2 லட்சம் எக்ஸ்ட்ரா கட்டணும். இப்ப அது ஒரு ப்ரெஷர் இருக்கு. லேண்டோட ப்ரெஷரே இருக்கு. இது ஒரே ஒரு தீர்வு என்னன்னா என்னோட ஒப்பீனியன் என்னோட நாலேஜ் எனக்கு தோன்றதை வச்சு நான் சொல்றேன்னா இப்ப நான் வந்து சிஎம்மா இருந்தேன்னா ஒரே ஒரு என்னன்னா எல்லா மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும். இப்ப நார்மலா ஒரு மனுஷனா பிறந்தா அவனுக்கு வாழ்றதுன்னு ஒரு சொந்த வீடு இருக்கணும்னு ஆசைப்படுவான். அந்த சொந்த வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து நான் முதலமைச்சரா இருந்தா என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்ட் வந்து எல்லா ஏரியாவுக்கும் என்னன்னா அந்தந்த ஏரியா கைட்லைன் வேல்யூ என்ன இருக்கோ கவர்மெண்டால அங்கீகரிக்கப்பட்ட கைட்லைன் வேல்யூ என்ன இருக்கோ அதன் பிரகாரம் தான் அந்த ஸ்கொயர் ஃபீட் விற்கணும்னு ஒரு ரூல் போட்டோம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நார்மலான மனுஷன் வந்து அவன் ஆசைப்பட்டதை அந்த அவனுக்கு கிடைக்கிற சேலரி வச்சு வாங்க முடியும். அது கைட்லைன் வேல்யூல கவர்மெண்ட் வித்தா மட்டும் தான் உண்டு. ஆனா இதனால நிறைய ரியல் எஸ்டேட் எல்லாம் பாதிக்கப்படலாம். இது என்னோட ஒப்பீனியனா எனக்கு தோணுச்சு. அதை தான் சொன்னேன். கைட்லைன் வேல்யூ பிரகாரம் வித்தாங்கன்னா
ஒரு நார்மலான ஒரு பையன் ஒரு ஓரளவு ஸ்டேஜ் ஒரு 50,000 60,000 ஸ்டேஜ் வளர்ந்த அப்புறம் அவன் ஆசைப்பட்ட இடத்துலயே அவனால வாங்க முடியறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி வந்து இங்க இருக்கு. அந்த ஒரு ரீசன் தான் நான் இப்படி சொல்ல வந்தேன். அப்பார்ட் ஃப்ரம் இந்த மெயின் ரீசன் ரேபிட் டெவலப்மெண்ட்ல இருக்கிற இல்லாம இதுதான் மெயின் ரீசனா நான் இப்ப சொல்ல வந்திருக்கேன். அவ்வளவுதான் மக்களே. தேங்க்யூ.